செய்தியினுடைய தலைப்பு தேவ சமூகத்தினுடைய வல்லமை. த பவர் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு புது பலன் உண்டாகிறது. தேவன் இல்லாத இடத்துல இருக்கும் பொழுது நாம் பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த காலை வேளையில் தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய சமூகத்தின் நிறைவு, தேவனுடைய பிரசன்னம் நாம் நிரப்பும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகம் இல்லாத இடம் வெறுமையாக்கப்பட்ட இடமாக இருக்கும். இந்த நாட்களில் கிரியை செய்கிறதான அந்த வெறுமையாக்குகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் எம்டினஸ், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் நம்மை விட்டு உறிஞ்சி எடுத்துவிட்டு நம்மை பலவீனப்பட்டவர்களாய் மாற்றும்படியாக அதிக தந்திரத்தோடு செயல்படுகிறதான ஒரு நாளாக இருக்கிறது, நாட்களாக இருக்கிறது. நம்ம கடைசி நாட்களில், உலகத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். வருகிற நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக நம்ம எப்படியாச்சும் வெறுமையாக்கி தேவனுடைய பலனை, வல்லமையை இழந்து விடும்படியாக நம்மோடு போராடுகிறதான ஒரு ஆவியினுடைய தாக்கம் இந்த நாட்களில் அதிகமாக இருக்கிறது. இந்த வல்லமை இல்லாத நேரத்தில் நமக்குள்ளாக நஷ்டங்களும் கஷ்டங்களும் அதிகமாக ஏற்படும். ஏற்கனவே இருக்கிறது இன்னும் அதிகமாக என்ன பண்ணோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாய் பிசாசு சில தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ இதிலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வல்லமையினாலே, பிரசன்னத்தினாலே நம்ம எப்போதும் நிரம்பி இருக்கும் பொழுது இந்த கொடூர தாக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தருவார். தேவ சமூகத்து வல்லமையை இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய தோல்விகளும் ஏமாற்றங்களும் உண்டாகும். ஆகவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த தேவ பிரசன்னம் நமக்கு எதிரிட்டு வருகிறதான எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சோதனைகளையும் ஜெயிப்பதற்கும் தாண்டி செல்வதற்கும் நமக்கு கிருபை கொடுக்கிறதாக இருக்கிறது. இதற்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி யாத்திராகம புஸ்தகம். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயப்பட்டதான ஒரு வேத பகுதி. யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம். இந்த இடத்துல 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், 114ஆம் பக்கத்தில் இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கோங்க. 114ஆம் பக்கத்தில் இருக்கிறது. யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரலும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன் என்றார். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல மோசே
மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். அழைத்து, நான் வா, உன்னை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண போகிறேன், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நான் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்குள்ளே நான் அவர்களை கொண்டு போவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணார். அப்போ அந்த வாக்கு தத்தத்தை கேட்டு தான் அவர் வராரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 12ஆம் வசனம், மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை என்றார். இப்போ இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போன்னு சொன்னீங்க, ஆனால் என் கூட யாரை அனுப்புவேன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. நான் தனித்து இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போது அவருடைய சமூகம் நாம் அறியாத வழிகளிலே நடத்தும், தெரியாத பாதைகளிலே நம்மை நடத்தும், நமக்கு புரியாத ரகசியங்களை அந்த சமூகமானது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பலவீன நேரத்தில் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதான அவருடைய சமூகம். யாரும் இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டாம், நம்மளோட தேவ சமூகம் இருக்கிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. அவருடைய சமூகம் தான் நமக்கு வல்லமை. அவருடைய சமூகம் இல்லாமல் நம்ம ஒன்றும் இல்லாதவர்களாய் போய்விடுவோம். நாம் மண் என்று கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த மண்ணாகிய இந்த சரீரத்துக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமானால் நம்மை மகா பெரிய சேனையாக அவரால் மாற்ற முடியும். உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை இருக்குமானால் நம்மை ஒரு சேனையாக எழுப்பி நிறுத்த அவரால் முடியும். அப்போ அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தின் வல்லமையினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். நிறைய பேருடைய இருதயம் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெறுமையை உணர்கிறேன் நான். நிறைய பேர் உங்களுக்குள்ளே எல்லாமே இருந்தாலும் ஒன்றும் இல்லாதது போல, எல்லாரும் உங்களை சுற்றி இருந்தாலும் யாரும் இல்லாதது போல, விசாரிப்பற்றவர்களாய் அனாதைகளை போல நீங்களும் நானும் காணப்படுகிறோம். காரணம், நமக்குள்ளாக கிரியை செய்கிறதான வெறுமையாக்குகிற ஆவி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. அப்போது இப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் இப்போ ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவன் முன்பாக நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைகள் எல்லாம் அவங்களுடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தினாலே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பிசாசு என்னை வெறுமையாக்கி இருக்கிறான். என் சிந்தையில் காணப்பட்ட வசனங்கள் எல்லாம் பொறுக்கிட்டான். என் இருதயத்துக்குள்ளே இருந்ததான சமாதானத்தை எடுத்துட்டான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கு வரல. இதை உணராதபடிக்கு நான் இந்த நாட்களில் நடந்து கொண்டதான நேரத்தை பயன்படுத்தி எனக்குள்ளாக தந்திரமாக வந்து என்னுடைய சமாதானத்தை கெடுத்துட்டான், என் பலனை எடுத்துட்டான். ஆண்டவரே, எனக்கு ஒரு புது பலனை கொடுங்க ஆண்டவரே. அதற்காக இந்த நேரத்தில் நான் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என் சபையும் நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் தாமே உங்களுடைய வல்லமையினாலே என்னை நிரப்பும்படி சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அப்போது தேவ சமூகம் நமக்கு வல்லமையாக இருக்கிறது. தேவ சமூகம் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான காரியங்களை குறித்து நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் முழுதுமாக நம்ம வாசித்தா இதில் இருக்கிற ஒரு காரியத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணும்படியாக வராங்க. பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நிற்கிறார்கள். யுத்தம் அதிகரிக்கிறது. பெலிஸ்தருக்கு முன்பாக இஸ்ரவேல் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, விழுந்து போயிடுறாங்க. இதற்கு காரணம், ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறது. அந்த 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் பாருங்க. கடைசி 2 வசனங்களை வாசிக்கல, 21, 22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால்
அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. தேவ சமூகத்தை இவங்க இழந்துட்டாங்க. அந்த யுத்தத்தில் இவங்களால் வெற்றி பெற முடியவே இல்லை. அந்த ஒரே யுத்தத்தில் ஒரே நாளில் பாருங்கள், 10ஆம் வசனம் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். ஒரே நாளில் 30,000 பேர் செத்து போயிட்டாங்க இஸ்ரவேலுடைய பாளையத்தில். எதிரிகளை வீழ்த்தணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை வேற கொண்டு வாங்க, அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து யுத்தம் செய்வார், நமக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, மகிமை இவர்களை விட்டு விலகி போனதை உணர முடியாமல் இவங்க உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்ததினால அந்த இடத்துல எல்லாருமே செத்து போயிட்டாங்க. 30,000 பேர், ஏறக்குறைய 30,000 பேர் செத்துட்டாங்க. அதில் முக்கியமாக செத்து போனதில் பாருங்கள், ஏலியினுடைய 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று. தேவனுடைய மகிமை விலகி போயிற்று. அப்போ தேவனுடைய பிரசன்னம் இல்லாத இடத்துல நாம் செய்கிறதான யுத்தங்களில் நிச்சயமாகவே நாம் தோற்று போய் விடுவோம். என்ன தான் நம்ம பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், விசுவாச அறிக்கை செய்து கொண்டிருந்தாலும், தேவனுடைய மகிமை நம்மளோடு இல்லைன்னு சொன்னால் நம்ம நிச்சயமாகவே தோற்று போய் விடுவோம். இதுவரை எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ உபவாசம் இருந்திருக்கிறோம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ ஆவிகளை கட்டி ஜெபித்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் தான் அதிகமாக இருக்கிறது. வெற்றி வரும் என்று நினைக்கிறதான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் தான் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதை யாராவது என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? ஏன் என் வாழ்க்கையில் தேவன் சொன்னதான அந்த வார்த்தைகள் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறல? ஒரு பிரச்சனை முடியும்னு நினச்சா அந்த பிரச்சனை முடிஞ்சவொடனே கரெக்டாக அடுத்த பிரச்சனை, அது முடிகிறதுக்கு முன்னாடி அடுத்த பிரச்சனை வந்துடுது. அப்போ வாழ்க்கையெல்லாம் அப்படியே போராட்டமாகவே இருக்கணுமா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசாமல் இந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கு முன்பாக கூட எனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை, இயேசுவை நான் என்னைக்கு ஏற்றுக்கொண்டனோ அன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போனவர்கள் நிறைய பேர் உண்டு. ஒரு காலத்தில் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருந்ததான அநேகர் இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை இழந்து விட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இரக்கமுள்ளவராக என்ன பண்ணுறாரு, அந்த யாத்திராகமும் 33ஆம் அதிகாரத்தில் மோசே ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நீங்கள் எங்களோட வரலன்னா எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன முறிவோடு, ஒரு மன அழுத்தத்தில் அவர் பண்ணுறாரு ஜெபம். ஆண்டவரே இதுவரை நீங்கள் எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்க, ஆனால் அந்த ஜனங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க, அதனால் இனிமேல் எங்களோட நீங்கள் வரலன்னா நீங்கள் எங்களை இந்த இடத்துலேருந்து கொண்டு போகவே வேண்டாம், நாங்கள் பேசாமல் இங்கேயே செத்து போயிடுறோம். எதிராளிகள் என்ன எங்களை பார்த்து பேசுவாங்க, தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னார், ஆனால் கொண்டு போக முடியாதபடிக்கு அவங்கள வனாந்தரத்திலே அழிச்சு போட்டுட்டாருன்னு சொல்லி எதிராளிகள் பேசுவாங்க. அதனால் எங்களை இந்த இடத்துலேருந்து கொண்டு போகணுன்னா நீங்கள் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லணும் ஆண்டவர், இல்லைன்னா எங்களை இந்த இடத்துலேருந்து கொண்டு போக வேண்டாம். அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு தெரியல, அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரியல, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ நிறைய பேர் சொல்லுவோம், ஆண்டவரை நீங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை எது இல்லை, உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்கிறோம். ஆனாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் செய்வேன் என்று சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவே இல்லை. ஏசாயா 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது,
865 பக்கத்தில் இருக்கிறது. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் நடுவே உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. இப்போ நம்ம ஆண்டவரை தான் குறை சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவரை நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் கேட்கவே மாட்டேன்றீங்க. உங்களுடைய கரன்களினால் நீங்கள் பெரிய காரியங்களெல்லாம் அந்த நாட்களில் செய்தீங்க, ஆனால் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டேன்றீங்க. அப்போ நமக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதான பாவ காரியங்கள் அதுதான் நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்கி இருக்கிறது. நமக்கும் தேவ சமூகத்துக்கும் இடையில ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்குள் மறைந்திருக்கிற பாவ காரியங்கள், அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதை உணர்ந்ததான தாவீது என்ன சொல்கிறாருன்னா, அவர் பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்த பின்பு அவர் ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். 51வது சங்கீதம். இப்போது அந்த பாவத்திற்குரிய தண்டனையை அவருக்கு தெரியும். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 10-11 வசனங்களை வாசிக்கலாம். 10, 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். 701 பக்கத்தில் இருக்குது. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இப்போது தாவீது தான் ஒரு பாவம் செய்தேன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். தீர்க்கதரிசி நாத்தான்வேலும் கண்டித்து உணர்த்துகிறார். அந்த நேரத்தில் தான் தாவீது கர்த்தரை நோக்கி இந்த சங்கீதத்தை அவர் சொல்லுகிறார். அதில் அவர் முக்கியமாக சொல்கிறாரு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உங்களுடைய பிரசன்னத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுறாதீங்க. எதை இழந்தாலும் சரி ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவரை என்னை விட்டு நீங்கள் எடுத்து போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலுமே நம் நிறைய காரியங்களிலே தவறி இருக்கிறோம். வார்த்தைகளினாலே தேவனுக்கு விரோதமாக பேசியிருக்கிறோம். தேவன் விரும்பாத இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறோம். தேவன் விரும்பாத பாதைகளில் நடந்திருக்கிறோம். தேவன் நமக்கு உணர்த்தியுமே உணராதவர்களாய் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அநேக தரம் நாம் பாவம் செய்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்டுமே கேட்காத ஜனங்களைப் போல நீங்களும் நானும் முரட்டாட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தோல்விகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே, என்னுடைய பாவம் என்னையும் உம்மையும் பிரித்து விட்டிருக்கிறது. உங்களுடைய கரத்தின் கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில் காண முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்களும் அக்கிரமங்களுமே என்னுடைய வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம ஒருவருமே பரிசுத்தவான்கள் அல்ல. நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிருக்கிறோம். தேவ மகிமை இல்லாத இடத்துல கர்த்தரால் அற்புதங்கள் செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே போய் எந்த விதமான கிரியையும் செய்யாது. அப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு தேவை தேவனுடைய பிரசன்னம். ஆகவே நம்ம வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லைனாலும் தேவ பிரசன்னம் ஒன்று மாத்திரம் போதும் நம்மை முற்றுமுடிய நடத்துவதற்கு. எவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவுதான் தோல்வியை நாம் கண்டிருந்தாலும், கர்த்தர் அந்த தோல்வியெல்லாம் ஜெயமாக மாற்றக்கூடியவர். அந்த நஷ்டத்தை லாபமாய் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பி கொடுக்கக்கூடியதான தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகம புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் முக்கியமான ஒரு சம்பவம்.
காயின், ஆபேல். காயின் என்ன பண்ணுறாரு? ஆபேலை என்ன பண்ணுறாரு? இந்த 4ஆம் அதிகாரத்தில் கொன்னுடுறாரு. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறார். பாருங்கள், 11ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம் பாருங்கள். 4ஆம் அதிகாரம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கிட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியாது என்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். நான் உமது சமூகத்துக்கு விலக்கி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவர்கள் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இப்போது முதல் கொலையாளி காயின் தன்னுடைய சகோதரன் மேலே எரிச்சல் அடைந்து அவனை கொன்னுடுறார். ஆனால் கர்த்தர் இவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். அவனுக்கு மேலே கொடுத்ததான ஒரு சாபம், நீ பூமியில் நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பாய். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலுமே நிலையற்ற தன்மைகள் காணப்படுகிறது. இதை பார்க்கலாம், இதை பண்ணலான்னு அங்கே போகிறோம், அங்கே அது இல்லை, வேறு இடத்துக்கு போகிறோம், அது அங்கே இல்லை. இவங்களை பார்க்கலான்னு போகிறோம், அவங்களும் அங்கே இல்லை. இவங்க மூலமாக செய்யலான்னு நினைக்கிறோம், அவங்களும் நம்மளுக்கு செய்ய மாட்டேன்றாங்க. அப்போது பூமியில் நிலையற்றவர்களாக இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் தேவனுடைய சமூகம் நம்மை விட்டு விலகி போய்விட்டது. தேவ சமூகம் நம்மோடு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ சமூகத்தை இழந்து போனதான ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் அந்த தோட்டத்தில் உண்டாக்கின பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்களோடு ஆண்டவர் வந்து உலாவி அவர்களோடு பேசி கொண்டிருந்தார். ஆனால் அவங்க என்னைக்கு பாவம் செய்தார்களோ அன்றைக்கே அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு மறைந்து ஒளிந்து கொண்டார்கள். எப்பொழுதும் தேவன் வந்து அவர்களோடு பேசுகிறதான நேரம், அந்த நேரம் இனிமையான நேரமாக இருந்தது. இப்போது அந்த நேரம் இவங்களுக்கு இனிமையான நேரம் இவங்களுக்கு கசப்பான நேரமாக போயிட்டுச்சு. ஆதாமும் ஏவாளும் எங்கே என்ன பண்ணாங்க? ஆண்டவர் வரப்போகிறாரு, நம்முடைய நிலவரத்தை பார்த்துருவாருன்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன பண்ணுறாங்க? தோட்டத்தின் மறைவிலே தங்களை ஒழித்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்றார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உடனே ஆதாம் சொல்கிறாரு, நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்டு பயந்ததினாலே நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று அறிந்து நாங்கள் தோட்டத்தின் மறைவில் எங்களை ஒழித்து கொண்டிருக்கிறோம். தேவன் கேட்குறாரு, நான் விளக்கின கனியை நீ புசித்தாயோ? அவர் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் என்ன பண்ணுறாரு? நீர் என்னோடு உதவியாக இருக்கும்படி தந்ததான இந்த ஸ்திரீ தான் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தாள். அவளை பார்த்து கேட்டால் அவன் என்ன சொல்கிறா? இந்த சர்ப்பம்தான் என்னை வஞ்சித்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டி மற்றவருக்கு மேல் குற்றம் சாட்டி இவர்களுக்கு இந்த பாவத்தின் மேல் பாவம் செய்ததற்கு காரணம் தேவ சமூகம் அவர்களை விட்டு விலகிடுச்சு. பாவம் செய்ததினாலே தேவ சமூகத்தை இழந்து போய்விட்டார்கள். இந்த காலை வேளையிலே தேவ சமூகம், அந்த சந்தோஷமான அந்த நிலவரம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? உங்களுடைய இருதயத்தில் தேவ சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிறதா? கொஞ்சம் நீங்களும் உங்களை கேட்டு பாருங்கள். தேவன் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்ததான அந்த சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் இருக்கிறதா? அதை இழந்து போயிட்டோமா? கொஞ்சம் பேர் தான் நீங்கள் கவனிக்கிறீங்க. நிறைய பேர் உங்களுடைய சிந்தை அங்கேயோ போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காலத்தில் பெற்றுக்கொண்டதான சந்தோஷமும் சமாதானமும் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இழந்து போயிட்டோம். எதனால் இழந்து போயிட்டோம்? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்தோம், செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்யலை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோம்.
பாவம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் தேவ சத்தத்தை என்னால் கேட்க முடியல. ஆலயத்தில் வந்து ஒரு வசனம் இருக்குது, அவருடைய பிள்ளைகளை போலவே அவருக்கு முன்னாடி வந்து உக்காந்துட்டு இருக்கிறோமா, ஆனால் நம்முடைய இருதயமோ அவருடைய வார்த்தைகளை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லாரையும் பார்த்தா தேவ பிள்ளைகள் என்று சொல்லலாம். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய இருதயம் இப்போ எங்கே இருக்குது? தேவ சமூகத்தில் இருக்கிறதா, அல்லது தேவ பிரசன்னத்தை இழந்து போய் குற்ற உணர்வோடு பய உணர்வோடு தேவனுடைய வார்த்தையவே கேட்க பிடிக்காத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இப்படியே ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் கரங்கள் இந்த நாட்களில் தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கே துவங்குதான்? தேவனுடைய வீட்டில், தேவனுடைய ஆலயத்தில் தான் முதலாவது நியாய தீர்ப்பு துவங்குது. நம்ம புறஜாதிகள், விக்கிரகாராதனை செய்கிறவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், அவர்களெல்லாம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நியாய தீர்ப்பு முதலாவது எங்கே துவங்குதா? தேவனுடைய வீட்டிலே, ஆலயத்தில். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு நமக்கு எதிராக செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நியாயம் தீர்க்க வருவாரானால் நீங்களும் நானும் எந்த நிலைமையில் இருப்போம்? நம்மளை பார்த்து உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, நல்ல போராட்டத்தை போராடின, உனக்காக நான் நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லுவாரா? அல்லனா பிசாசுக்காகவும் அவனுடைய சேனைகளுக்காகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான நரகத்துக்குள்ளே போன்னு சொல்லி நமக்கு நியாய தீர்ப்பு சொல்லுவாரா? இந்த ரெண்டு காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்பை கொடுக்கும். ஒன்று தேவ சமூகத்துக்கு போவோம், இல்லைன்னா பிசாசோடு போய் நித்தியமாக அங்கே போய் இருந்துடுவோம். அங்கே உள்ள ஒன்ஸ் ஒரு என்ட்ரு ஆயிட்டோம்னா திருப்பி வரவே முடியாது. போய் அங்கே போய் கெஞ்சி கூத்தாடி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் மறுபடியும் எனக்கு ஒரு நேரத்தை கொடுங்க, நான் போய் பூமியில் போய் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் சத்தியத்தை கேட்டு நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நான் செய்கிறேன், எனக்கு எனக்கு தயவு பாராட்டுங்கன்னு சொன்னால் அங்கே போயிட்டால் திருப்பி வரவே முடியாது. இப்போ நியாய தீர்ப்பின் நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் எதிராக நியாய தீர்ப்பின் நாள் சமீபமாக இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு நாளில் நியாயாதிபதியை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? இல்லைன்னா ஒரு காலத்தில் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை இழந்து போயிட்டு, ரட்சிப்பை இழந்து போயிட்டு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி தேவ பிள்ளைகளைப் போல ஒரு போலியான முகத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? என்ன சொல்ல போறீங்க? கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து இந்த கேள்வி தான் கேட்குறாரு. உன்னை பார்த்து தான் கேட்குறேன். நான் உனக்கு கொடுத்ததான அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கே? அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு கொடுத்த பொழுது பரிசுத்தமாக இருந்ததான அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு போய் விட்டிருக்கிறது. கரைப்படிந்ததான உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம். ஆனாலும் மறுபடியுமாக நான் உன் பேரில் இரக்கம் உள்ளவராய் உன்னை மறுபடியுமாக புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நான் உன்னோடு இடைப்படுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இதற்கு நம்ம ஆண்டவருடைய கையில் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் கூட உங்களுடைய கரத்தில் கொடுத்துட்றேன். ஒரு காலத்தில் நான் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பை இழந்துட்டேன் ஆண்டவரே. என் மேலே போத்துதான ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் கரைப்படுத்திட்டேன் ஆண்டவரே. என் இஷ்டத்துக்கு நான் போனேன், என்னுடைய விருப்பத்துக்கு நான் போனேன். அதனால் என்னுடைய வஸ்திரமெல்லாம் கரைப்பட்டு போயிருக்கிறது. ஒரு விசை கூட என்னை கழுவும்படியாக, சுத்தமாக்கும்படியாக இந்த நேரத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி, எசப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்பீராக. ஆமென். ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார் இல்லைங்களா? என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே
நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா 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 ஏசையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறே நான் கண்ணீரோடு. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் பன்னீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறே நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா 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 ஏசையா. இந்த மோசையை இவ்விதமாக அழைத்த பொழுது அவருடைய பிரசன்னத்தினாலே அவர் நிரம்பியிருந்த நேரத்தில் எத்தனையோ முறை இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்து அவர் மேல் கல்லெறிந்து சாகடிக்கும்படியாக எத்தனையோ முறை முயற்சி செய்தாங்க. ஆனால் அந்த நேரத்திலலாம் மோசே அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார். அந்த சபையின் மேலே எந்த விதமான குறையும் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக ஏன் பேரை வேணால் அவங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்றார். பாருங்கள் எவ்வளோ ஒரு அன்பான ஒரு குணம் படைத்ததான மோசே. ஆனால் இந்த ஜனங்களுடைய இவருடைய பாவங்கள் நிமித்தமாக, இவருடைய மீறுதல்கள் நிமித்தமாக கோபப்பட்டு அந்த மலையை பார்த்து பேச வேண்டிய இடத்துல அவர் மலையை அடித்ததினாலே அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருந்ததான அந்த கானானுக்குள்ளே அவரால் போக முடியல. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பாடுகள் பட்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தவர். கடைசி அவர் போக முடியாதபடி இழந்து போயிட்டார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எத்தனையோ தவறுகள் இருக்கிறது. கோபம், எரிச்சல், ஆத்திரம், கீழ்ப்படியாமை, மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறது. இந்த சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்காக ஆண்டவர் பிரத்யேகமாக உருவாக்கி வைத்திருக்கிறதான அந்த இடத்தை நாம் இழந்து போய்விடுவோம். நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை தான் அவர் சொன்னார், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த ஸ்தலம் முடிந்த பின்பு நான் வந்து உங்களை என்னோடு நீங்கள் இருக்கும்படி உங்களை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்கிறார். அப்போ அதற்காக நம்முடைய நோக்கம், ஏக்கமெல்லாம் பரலோகத்துக்கு போகணும். எனக்காக ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதை இழந்தாலும் நான் அதை இழக்கக்கூடாதுன்னு சொல்லி
தைரியத்தோடு நம்மால் இருக்க முடிகிறதா? அல்லனா உலக ஜனங்களைப் போலவே நாமும் தேவையில்லாத காரியங்களுக்காக பாரப்பட்டு கவலைப்பட்டு பரிசுத்தத்தை இழந்து பக்தியை இழந்து தேவ சமூகத்தை இழந்து கரைப்படிந்தவர்களாய் இருக்கிறோமா? இந்த கேள்வியை தான் நான் இந்த நாளில் உங்களிடத்தில் கேட்கிறேன். உங்களுடைய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது? தேவ பிரசன்னத்தை இழந்து போயிருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். மோசே ஜெபம் பண்ணுறாரு, நீங்கள் எங்களோட வரலன்னா எங்களை இந்த இடத்துலேருந்து கொண்டு போக வேண்டாம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அதே வார்த்தையை தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக இருந்தாலும் அதை நான் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன். உன்னுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் காற்றும் கடலும் வீசுகிறது போல உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி உன்னை நான் நியமித்திருக்கிற அந்த கரைக்கு உன்னை நான் கொண்டு போய் சேர்க்க நான் வல்லமையுடையவராக இருக்கிறேன். ஆவியான நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு. அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. தேவ பிரசன்னத்தை நம்ம மறுபடியுமாக பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு வைராக்கியத்தோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது ஜெபிக்க போகிறோம். அதற்காக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையின் நாட்கள் மிகவும் சமீபமாய் முடிய போகிறது. கிருபையின் நாட்கள் முடியுமானால் நம்முடைய நிலைமை மோசமாயிடும். இந்த நல்லா இருக்கிற நாட்களிலேயே நம்மளால் தேவனோடு இணைந்து நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது, குதிரைகளோடு காலாட்களோடு ஓடும் பொழுதே நீ களைத்து போவாயானால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்வ? உலகம் முழுதும் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நிறைய போராட்டங்களும் பிரச்சனைகளும் எழுப்பி கொண்டிருக்கிறது. மணிப்பூரில் பாருங்கள், கடந்த நாட்களில் எத்தனையோ சபைகளை எரித்து போட்டிருக்கிறாங்க. எவ்வளவோ தேவ பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளை விட்டு அகதிகளாக அந்த தங்குக்கூடிய இடத்திற்கு போய் அவங்க எல்லாத்தையும் வைத்திருந்தவர்கள் சொத்துக்களெல்லாம் இழந்து வாகனங்களெல்லாம் எரிக்கப்பட்டது, பிள்ளைகள் அடிக்கப்பட்டார்கள், சொத்துக்கள் நொறுக்கப்பட்டது, சபைகள் இடிக்கப்பட்டது, வேதாகமங்கள் எரிக்கப்பட்டது. அகதிகளாக அவளுக்கு வீடுகள் இருந்தும் அகதிகளாக எவ்வளோ பேர் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் நம்ம என்ன செய்வோம்? ஆகவே சமாதானம் உள்ள இந்த நாட்களே தேவ பிரசன்னத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்துடுவோம். தேவ சமூகத்தை இழந்து போயிருப்பீர்களானால் இந்த நாளில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் போது. ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எனக்கு தந்ததான வரங்கள் வல்லமைகள் ஒரு நாளும் மாறாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமைகளும் வரங்களும் என்னை விட்டு எடுபடாதபடிக்கு கர்த்தர் என்னை சூழ்ந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால், அன்றைக்கு காயின் அவன் பூமியிலே நிலையற்றவனாய் தெரிந்தான். சமாதானத்தை கொடுக்கக்கூடியதான தேவன் அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான சமாதானத்தை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனங்கள் இந்த நாளிலே சமாதானத்தை இழந்து பூமியில் மற்ற மனிதர்களைப் போலவே நிலையற்றவர்களாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்களும் நானும் ஒருத்தர் தான். தேவ சமாதானம் இல்லாதபடியினாலே நிலையற்றவர்களாய் பூமியில் நிலைவரம் இல்லாதவர்களாய் இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து தான் தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறாரு, பூமியில் நிலையற்றவனாய் நீ எத்தனை நாட்களுக்கு ஓடுவ? என்னுடைய வருகையின் காலம் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். வருகை இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அதுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? தேவ சமூகத்துக்குள்ளே நீங்களும் நானும் களி கோரணுங்க. அவருடைய சமூகம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன நஷ்டத்தையும் நம்மளால் சகிக்க முடியாது, தாங்க முடியாது.
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மதையில முதலற்று போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நம்மளால் இருக்க முடியுமா? எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு. யோபுடைய பிள்ளைகளெல்லாம் இறந்து போனார்கள், சொத்துக்கள் இறந்து போயிட்டாரு, சரீர சுகத்தையும் அவர் இழந்தார். ஆனாலும் கடைசியில் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த என் தேகம் முதலாய் அழிந்து போனாலும் நான் என் கர்த்தரை முகமுகமாய் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களினாலே காண்பேன். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? அது இருந்துச்சுன்னா தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். சின்ன கஷ்டம் வந்துட்டாலும் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். நம்ம கூட இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நம்மளை விட இன்னும் அதிகமான தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. தேவ பிள்ளைன்னு சொல்கிறதான நாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே தாங்க முடியாத ஒரு முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன குறைவு வந்தால் போதும், தண்ணி கொஞ்சம் கசப்பாயிட்டா போதும், உடனே முறுமுறுப்பு தான். இதெல்லாமே தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியலையா? கர்த்தர் 10 வாதைகளை செய்து அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அதெல்லாம் மறந்து போயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறாரு. அதெல்லாம் சற்று யோசித்து பார்ப்போமா? கடந்த நாட்களில் அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல முடியாமல் இருக்கிறோம். நம்முடைய வாய் அடைக்கப்பட்டு இருக்கிறது, நம்முடைய நாவுகள் கட்டப்பட்டிருக்கிறது. தேவனை விடுதலையோடு துதிக்க முடியாதபடிக்கு நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். விடுதலையை தருகிறவர் இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்திடுங்க ஆண்டவரே. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாக வருவதற்கு முன்பாக கட்டப்பட்டிருந்ததான கழுதையை கட்டவிழ்க்க சொல்லி அவன் மேல் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக அவர் எருசலேம் நகரத்துக்குள்ளே போனாரே, இன்றைக்கு அதை போலவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் கர்த்தர் அவிழ்த்து, ஏன் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் நடத்தி செல்லுங்க, எனக்கு வருகிற மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரம்தான். அந்த கழுதை நினச்சிருக்குமா எல்லாரும் இப்படி துதிக்கிறாங்களேன்னு சொல்லி? ஆனால் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துச்சு. கர்த்தர் அதன் மேலே ஏறினார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் தேவன் உள்ளே நுழையும்படியாக நம்மிடத்தில் ஒரு பர்மிஷன் கேட்குறாரு. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனை நடத்தி செல்லுவேன். உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதான தேவன் அவர். இப்போ நம்மளை பார்த்து கேட்குறாரு, நம்முடைய இருதய கதவை தட்டுகிறார். என் மகனே மகளே, உன்னுடைய இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டா? உன் வீட்டில் ஒரு இடம் உண்டா? நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஏசப்பா எனக்குள்ள வாங்க சொல்லாமா? இயேசுவே எனக்குள்ள வாங்க, என் குடும்பத்துக்குள்ள வாங்க, என் எதிர்காலத்துக்குள்ள வாங்க, என் சந்ததிக்குள்ள வாங்க, என்னுடைய தொழிலுக்குள்ள வாங்க. ஸ்தோத்திரம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறார். நல்லவர் தான் இந்த நேரத்தில் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் தீமை செய்யாதவர். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா தடைகளுக்கும் போராட்டங்களுக்கும் காரணம் தேவன் அல்ல, நம்முடைய சுயமாய் நம்முடைய விருப்பத்தின்படி நாம் நடந்ததினாலும் நாம் செய்ததினாலும் நாம் பேசினதினாலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தீராத கஷ்டங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்தினாலே என்னை நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினாலே என்னை நிரப்புங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வேறு எதை குறித்து நீங்கள் ஜெபிக்காதீங்க, நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவர், உங்களுடைய பிரசன்னம், விடுதலை தருகிற வல்லமை எனக்கு தேவையாண்டவர்.
எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு தெரியல. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது மற்றவைகள் எல்லாம் கூட சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ இப்போ நம்முடைய தேவை, தேவனே உங்களுடைய சமூகம், உங்களுடைய பிரசன்னம் எனக்குள்ள வரலாண்டவர். ஆராதிக்கும் பொழுது எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்கன்னு தெரியல. தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 51 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? 12ஆம் வசனம், உம்முடைய இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ அந்த இரட்சணத்தின் சந்தோஷத்தை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானுடைய கையில் நம்மை ஒப்பு கொடுத்துருவோம். என் வாழ்க்கையை நிரப்புங்க ஆண்டவரே. வெறுமையாக்கப்பட்டிருக்கிறதான என்னுடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதாக. தேவனுடைய வல்லமையினால் என்னை நிரப்பும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய சிந்தை வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. வெறுமையாக்கப்பட்டிருக்கிற என் சிந்தையை ஆவியானுடைய நிறைவினாலே என்னை நிரப்பும்படியாக நான் இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் நம்ம அர்ப்பணிக்கிறோன்னு தெரியல. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். அவர் தேவன் அக்கினியாக இருக்கிறார். அவர் கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அக்கினியாக இருக்கும். அவருடைய சமூகம் நம்மை விட்டு வெளியேறிச்சுன்னா நம்ம அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்போம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறதான நம்மை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறதான நம்ம என்ன பண்ணுவாரா? ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். ஆனால் இப்போ நம்ம அனலாக மாறும்படியாக தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இதற்காக நம்ம செய்ய வேண்டியதான காரியங்கள், நம்முடைய நேரத்தை அவரோடு செலவழிப்போம். நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப், யூடியூப் இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே நேரம் போகிறதே தெரியறதில்ல. அடுத்தடுத்து அப்படியே ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நேரத்தை நம்ம செலவழிச்சிக்கிட்டே இருக்கிறோம். தேவனோடு நம்ம நேரம் செலவழிக்கிறது ரொம்ப குறைவு. நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு என்னங்க, நீங்கள் ஊழியக்காரங்க, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, உங்களால் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். எங்களால் முடியாதது அவர் சொல்லலை. நீங்கள் வீணாக செலவு பண்ணுற அந்த நேரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி நான் என் நேரத்தை உங்களோடு தான் ஆண்டவரே செலவழிப்பேன். யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் உண்மையே நேசிப்போம் ஆண்டவரே, உமக்காகவே ஓடுவோம் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறீங்களா? இந்த நேரத்தோட தீர்மானம் எடுங்க. நான் சொல்கிறேன்னு கேட்க வேண்டாம். உங்களுக்குள்ள ஆண்டவர் இந்த நாளில் பேசி கொண்டு இருப்பாரானால் உங்களுடைய நேரத்தை ஆண்டவரோடு செலவு செய்ய நேரத்தை அவரிடத்தில் கொடுப்போம். அடுத்ததாக, சபையின் ஐக்கியத்தை விட்டு விட வேண்டாம். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நீங்களும் நானும் விட்டுவிடவே கூடாது. ஜெப நண்பர்களை நமக்கென்று உருவாக்கி கொள்வோம். ஜெபிக்கிற குடும்பங்களோடு நாம் போய் இணைந்து கொள்வோம். அந்த பகுதியில் நீங்கள் மாத்திரம் இருக்கீங்கன்னா உங்களோட சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை ஜெபிக்கிறவங்களோட நீங்கள் போய் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. தேவ பிரசன்னத்தினால உங்களை நிரப்புங்க. ஜெப நேரத்தில் அதிகப்படுத்தும்படியாக நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வீணாய் செலவு செய்யாதபடிக்கு ஜெபிக்கிற நண்பர்களை, ஜெபிக்கிற குடும்பத்தாரை தேடி அவளோடு போய் சேர்ந்து கொள்ளுங்க. தேவன் பேரில் பசி தாகம் உடையவர்களாய் மாற வேண்டும். பசியும் தாகமும் தேவன் பேரில் இருக்கணும். தேவனோடு நெருக்கமான உறவு கொள்ள வேண்டும். ஒரு இன்டிமெசி, தேவனோட ஐக்கியம் இருக்கலாம், ஆனால் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்குதா? எத்தனையோ குடும்பங்களோட, நண்பர்களோட நம்ம நெருங்கி பழகி நம்முடைய உள்ளத்தின் காரியத்தில் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க அதை கேட்டுட்டு போய் இன்னும் மற்றவங்க கிட்டால சொல்லி நம்மளை இன்னும் அவமானப்படுத்துறதுக்கு தான் அது வழிவகுக்கும்.
நம்மளுடைய இன்டிமெசி இயேசுவாக இருக்க வேண்டும். ஆண்டவர், உங்களை மாத்திரம்தான் நான் என்னுடைய தகப்பனாக, என்னுடைய தெய்வமாக நான் கொண்டிருக்கிறேன். உம்மோடு இருக்கிறதா அந்த உறவில் இன்னும் சிறக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அடுத்ததாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வழியை காண்பிக்கும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவ பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பும்படியாக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் ஒருவேளை தேவ சமூகத்தை இழந்திருப்பீர்களானால் இந்த நாளிலே தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய வித்து நமக்குள்ளாக இருக்கிறது. காலையில் முதலாவது பிரசங்கத்தை நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் அதை போய் யூடியூப்பில் போட்டு கேளுங்க. பில்லி இந்த வார்த்தையை குறித்து தான் பேசியிருப்பான். தேவனுடைய வித்து நமக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய டிஎன்ஏ நம்முடைய இரத்தத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய சுவாபத்தையே மாற்றும். இன்னும் பழைய சுவாபத்துக்குள்ளாக இருக்கக்கூடாது. தேவ பிரசன்னத்தை இழந்து போயிட்டோம், என்னுடைய வாழ்க்கையை புதுசாக மாற்றுங்க, என் இரத்த ஓட்டத்தை புதுசாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். இதுதான் நம்முடைய லக்கை தடை செய்து வைத்திருக்கிறது. என்னுடைய லக்கை தடை செய்கிறதான எல்லா விதமான தீமையான கரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை விட்டு அகன்று போவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய லக்கை, எங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதான லக்கை, எங்களுக்கென்று நீங்கள் நியமித்திருக்கிறதான அந்த ஓட்டத்தை தடை செய்யும்படியாக எங்களுக்கு எதிராக தீமையின் கரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களை தடைப்படுத்தி எங்களுடைய ஓட்டத்தை தடை செய்து கொண்டிருக்கிறதான தீமையான கரங்கள் எங்களுடைய எல்லைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. எங்களுடைய சந்ததியை விட்டு தீமையின் கரங்கள் அகன்று போகும்படி சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை தவறான வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறதான தீமையின் கரங்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தும்படியாய் எங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற தீமையின் கால்களும் கரங்களும் எங்களுடைய தொழில் செய்கிற இடங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய லக்கு தேவன் நியமித்திருக்கிறதான அந்த ஓட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வழியை காண்பிப்பீராக. நாங்கள் ஆண்டவரே எங்களை சபையான வழியில் எங்களை நடத்தும்படியாக, எங்களுடைய தொழிலில் எங்களுடைய முன்னேற்றத்தில் நாங்கள் சபையான வழியில் நாங்கள் நடக்கும்படியாக எங்களுக்கு உங்களுடைய நல்ல வழியை காண்பிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் இல்லாத எந்த இடமும் எங்களுக்கு வேண்டாம். இனி உங்களுடைய பிரசனத்துக்குள்ளார தான் நாங்கள் இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே, நல்ல வழியில் எங்களை நடத்தும்படியாக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுகிற எல்லா உடைந்து போன பகுதிகளும் இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்படுவதாக. அதை பயன்படுத்தி எங்களுக்குள்ளாக கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக, எங்களுடைய குடும்பத்தை கெடுக்கும்படியாக, எங்களுடைய ஊழியத்தை அழிக்கும்படியாக உடைப்புகளிலே பயன்படுத்தி உள்ளே நுழைந்திருக்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவரே, உங்களுடைய வல்லமையினால் இப்பொழுது நீர் எங்களை நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்க்கையில நிழலிடுவதாக. அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில நிழலிடும்படியாக தேவ பிரசன்னம் எங்கள் மேலே ஹல்லேலூயா இரவும் பகலும் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் தேவனை உங்களுடைய பிரசன்னத்தினாலே எங்களை மூடி மறைத்து கொள்ளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையாக்குகிற ஆவிகளின் தாக்கங்கள் எங்களை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக எங்களுடைய சிந்தைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு எங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து எங்களுடைய சமாதானத்தை கெடுத்து ஹல்லேலூயா எங்களுடைய வாழ்க்கையை வெறுமையாக்கும்படியாக கிரியை செய்கிற வெறுமையாக்குகிற ஆவிகள் எங்களுடைய எல்லைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. ஓ ரபாபாராதிரானியா சந்துரேனியா
அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வெறுமையாக்குகிற ஆவி உங்களுடைய சிந்தைகளில் இருக்கிறது, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. அதுதான் உங்களுடைய எல்லைகளில் ஒரு வெறுமையை உங்களை பாரப்படுத்தி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய இருதயம் ஒரு பாரத்தினாலே நிரம்பி இருக்கிறது. நீங்கள் எங்கே போனாலும் அதே பாரம் தான் உங்களை விட்டு நீங்கலை. நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுக்கு கெட்டது சொப்பனங்களை கொடுத்து உங்களுடைய பாரத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹாலே லூயா தபாபாரா துலானியா சந்துரேனியா. எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதான தீமையின் வல்லமையே, வெறுமையாக்குகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு, குடும்பத்தை விட்டு நீ வெளியேறுவாயாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. எங்க இரத்தத்திலே செயல்படும்படியாக எரியப்பட்டிருக்கிற தீமையின் மரண அம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்க இரத்த ஓட்டத்திற்குள்ளாய் காணப்படுகிறதான தீமையின் அம்புகளினால் ஏற்பட்டிருக்கிற தாக்கங்கள், விஷத்தன்மைகள் எங்களுடைய ரத்தத்தை விட்டு விலகி போவதாக. எங்கள் ரத்தத்தை பரிசுத்தமாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கென்று தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற நற்காரியங்கள் எதிரிகளின் பள்ளத்தாக்கில் இருந்து எங்களை வந்து சேருவதாக. ஹல்லேலூயா. நமக்கு சேர வேண்டியதான எல்லா நல்ல காரியங்களும் பள்ளத்தாக்கிலே இருப்பது போல் இருக்கிறது. அதெல்லாம் நம்மை வந்து சேரும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எங்களுக்கென்று தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லா நற்காரியங்களும் எதிரிகளின் பள்ளத்தாக்கில் இருந்து எங்களை வந்து சேருவதாக. ரபாபாரா கேத்துரா. தீமையின் தண்ணீரிலிருந்து கிரியை செய்கிற மந்திர வல்லமைகள் எங்களை விட்டு அகன்று போவதாக, அகன்று போவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அனைத்து இருளான பகுதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாவதாக. இருண்டு போயிருக்கிற எங்களுடைய குடும்பம் வெளிச்சத்துக்குள்ளாக வரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள், பெரிய ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொன்னி நீங்கள் வருவதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வந்து நீங்கள் எத்தனையோ வருடங்கள் ஆகிறது. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லைகளில் இருள் இருக்கிறதா ஆண்டவரே? உங்களுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டும் அறிந்தும் ஆராதித்துக் கொண்டிருந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பகுதிகள் இன்னும் இருளாகவே இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருண்டு போன பகுதிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் அடையும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதிரிகளின் பாளையத்தில் குழப்பம் உண்டாவதாக. எங்களுக்கு எதிராக தந்திரமாகி ஆண்டவரே சில காரியங்களை யோசித்து செயல்படுத்தும்படியாகி எங்களுக்கு விரோதமாய் கூடிக்கொண்டிருக்கிறதான எதிரிகளின் பாளையத்தில் குழப்பம் உண்டாகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய நல்ல ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நீர் அபத்தமாக்கி போடுவீராக. அவருடைய நல்ல திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. தேவரீர் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பரலோக திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக கிரியை செய்கிறதான எல்லா விதமான கோலியாத்துகளையும் எரித்து சாம்பலாக்கி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அக்கினி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கிற கோலியாத்தை எரித்து சாம்பலாக்கி போடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்திலே கிரியை செய்கிற அனைத்து விதமான விஷத்தன்மைகளும் எங்களுடைய சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. நிறைய பேருடைய இரத்தத்தில் விஷத்தன்மை இருக்கிறது, நிறைய பேருடைய சிந்தையில் விஷத்தன்மை இருக்கிறது. அந்த விஷத்தன்மைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இரத்த ஓட்டத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நம்முடைய இரத்தத்துக்குள்ளாக வரும்பொழுது விஷத்தன்மை ஆக்கப்பட்டிருக்கிற, எதிரிகளினால் விஷத்தன்மையாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய இரத்தம் பரிசுத்தமாக்கப்படும். எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக ஆவியானவர் உம்முடைய கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற முடியாதபடிக்கு தடை செய்கிறதான மனம் திரும்பாத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்பும்படியாக முற்றிலுமாக எங்களுடைய பாவ காரியங்களை, அக்கிரம காரியங்களை விட்டு எல்லாவற்றிலும் இருந்து மனம் திரும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் யுத்தத்திலே வல்லவரே. என்னை பின்தொடர்ந்து வருகிறவர்களை நீர் பின்தொடர்ந்து அழிப்பீராக. எங்களை அழிக்கும்படியாய் பின்தொடர்ந்து வருகிறதான பொல்லாத தீமை செய்கிற வல்லமைகள் எங்களை விட்டு அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை தங்களிடம் தக்க வைத்திருக்கிற அனைத்து இடங்களிலும் இருந்தும் எங்களுக்கு திரும்பி வருவதாக. நம்முடைய ஆசீர்வாதங்கள் பலவானுடைய கையில் இருக்கிறது, அவனுடைய கரத்தில் இருக்கிறதான நம்முடைய நன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கைக்கு திரும்பி வரும்படியாய்
கட்டளை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. யூதாவின் ராஜசிங்கம் எதிரிகளின் பாளையத்திலே இயேசுவின் நாமத்திலே கர்ஜிப்பீராக. யூதாவின் ராஜசிங்கமே, எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிறவராகி எங்களுக்காக கர்ஜிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில தரித்திரத்தை உண்டாக்கி எங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடை செய்கிறதான எல்லா விதமான தீமையான அரண்களும் இயேசுவின் நாமத்தினாலே கீழே விழுந்து அழிந்து போவதாக. தரித்திரத்தை உண்டாக்கக்கூடிய அரண்கள், தீமையின் அரண்கள், எங்களை சுற்றி காணப்படுகிற தீமையின் அரண்கள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தேவரீர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில எழுந்தருளி எங்களை உம்முடைய வல்லமையுள்ள இடமாக மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாபரிக்கிற இடமாக எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய சபையை நீங்க மாற்றும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் இல்லாத இடம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு தேவை, உங்களுடைய வல்லமை தான் எங்களுக்கு தேவை. இந்த நாளில ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா அசுத்தங்களையும் வெளியேற்றி உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாருடைய வாழ்க்கையில, யார் யாருடைய இருதயத்தில் இந்த நேரத்தில் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறதான அந்த வெறுமையாக்குகிற ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அவைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை கேட்கிறதான, இந்த சத்தத்தை கேட்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்தும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. தீமையின் வல்லமைகள் வெளியேறுவதாக. வெறுமையாக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளைகளுடைய சிந்தையை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. இருதயத்தை விட்டு வெளியேறுவதாக, குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ ரபாபாலா திரானியா சந்தோரனே பலுகதுரா ரெதுரான் துலோதுலனா ஷரபௌதுரா கேத்ரா ரெந்துரினியா ஷரபௌதுரவிலரா தியாசியா துரினியா. வெறுமையாக்குகிற ஆவிகளை வேரோடு பிடுங்கி எறிகிறேன், வேரோடு பிடுங்கி எறிகிறேன். ஹல்லேலூயா. ரபாபாலா கேத்ரா நியாசியா. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை நீங்கள் இந்த வேளையில் நிரப்பி ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழிய செய்ய போதுமானவராக இருக்கிறீர். உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.